நந்தினி இந்த பிரச்சனையிலிருந்து மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நியூஸ்ல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 60 பேருக்கு இட்லியும் இடியாப்பமும் சாப்பிட்டு ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே நந்தினி மேல எல்லாரோட சந்தேகமும் திரும்புது. இது 2 பேர் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, மாட்னாடா இதுக்கு மேல இவ வெளியவே வரமாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, நீங்க இட்லியும் இடியாப்பமும் செய்யும்போது யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பா இவளா தான் இருக்கும். இவளுக்கு இதே வேலை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவள்ளி அம்மா இல்லாத போல அதெல்லாம் பேசுறாங்க. அவ உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த மாரி பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்தாங்களான்னு கேட்கும்போது தான், சூர்யாவுக்கு ஒரு பெரிய தகவலே தெரிதுங்க. அதாவது ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க. அதுவும் அர்ச்சனா தான் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அர்ச்சனா தான் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தயங்காம சொல்றாருங்க. பட் இந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவ முழுமையா நம்புறாங்க நம்ம நந்தினி. இதுதான் ஒரு பெரிய தவறான விஷயம். ஏன்னா, திருடுங்கையிலே சாவி கொடுத்த மாரி, அவ அர்ச்சனாவ நல்லாவே வந்து புரிஞ்சு வைக்காம இருக்காங்க. ஆனா, அர்ச்சனா நம்ம நந்தினிய நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, என்ன பண்ணாலும் சரி, இவ ஒரு ஏமாளி. இவள தொரத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருப்பாங்களா? இப்போ வீட்ல வந்து அருணாச்சலம் ஐயா சொல்லிடுவாரு, "இதுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. கண்டிப்பா இதுக்கான உண்மையான குற்றவாளிய நாங்களே கண்டுபிடிச்சு தரோம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு 60 பேருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஃபுட் பாய்சன தவிர வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா, கண்டிப்பா இவங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருங்கள சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, அவங்க சொல்றதும் கரெக்ட்டு தானே. யாருக்காச்சும் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆச்சுன்னா, இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப சூர்யா பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நந்தினிய கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா, நாங்க 2 பேரும் இந்த மாரி தொழில் பண்றோம்னு சொல்லிட்டு, இந்த வீட்ல இருந்து தான் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு டவுட் வந்துருங்க. நந்தினி மட்டும் நம்ம ரேணுகாவ சந்தேகப்பட்டா, ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். ஏன்னா, சூர்யாவுக்கு மருந்து கொடுத்ததிலிருந்து, அருணாச்சல ஐயா விழுந்ததிலிருந்து, இப்ப இவங்க ஃபுட் பாய்சன் ஆனது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரேணுகா தான் காரணம். ஆனா கையும் களவுமா ரேணுகா ஒரு நாள் இவங்க நம்ம நந்தினி கிட்ட மாட்டும்போது, பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு, "நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியேடி! நீ அநாதன்னு நம்பி தான் நான் இந்த வீட்ல சேர்த்தேன். ஆனா உன்ன சேர்த்து விட்டதே அந்த அர்ச்சனான்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேனே! இத்தன நாளா உங்க 2 பேரையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேனே!" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. பட் இப்ப சூர்யா வந்து டைரக்ட்டா அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. "எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, ஹலோ. அவங்கள ரோட்ல பார்த்தேன். என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். சரி 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள பார்த்துட்டு நம்ம விஷ் பண்ணிட்டு போவோம் தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் நந்தினி கிடையாது. நான் சூர்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அந்த இடத்துல திமிரா பேசுவாரு. பட் என்ன இருந்தாலும் அர்ச்சனா வந்து கையும் களவுமா மாட்டிக்க தான் போறாங்க. நம்ம சூர்யா கிட்டயும், ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் கையிலயும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வரும்போது இவங்க 2 பேரும் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அங்க வந்ததுல ஒரே ஒரு ஆள் அர்ச்சனா மட்டும் தான். அவ ஆல்ரெடி வந்து ஒரு கிரிமினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவுக்கு தெரியும். அதனால தான் சூர்யா எப்பவுமே அர்ச்சனாவ நம்புறதில்ல. ஆனா நம்ம நந்தினி, "ஏன் சார் நீங்க அர்ச்சனா மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குவாங்க. "அவ மனுஷன் இல்ல. ஒரு பொண்ணா கூட நான் ஏத்துக்கிறது கிடையாது." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு நம்ம நந்தினி கிட்ட. பட் நந்தினி கூடிய சீக்கிரமே வந்து இவங்க 2 பேரோட உண்மையான முகத்த தெரிஞ்சுப்பாங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த உடனே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃபிரெண்ட்ஸ்.